குடி. டேய், ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்கல்ல, போ முதல்ல அதை போய் பண்ணு. போ. இன்னைக்கு ஸ்கூல்ல சக்தி இப்படி பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கல சீதா. ஆமாங்க, ரவி தன்னோட அப்பான்னு அவனுக்கு தெரியும், அதனால வரைஞ்சான். ஆனா உமா அவனோட அம்மா இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும் தானே. அப்படி இருந்து வரைஞ்சிருக்கானா அந்த பிஞ்சு மனசுல உமாவை ஏதோ ஒரு வகையில அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான் தானே அர்த்தம். ஆமா சீதா, வேற என்ன, அப்படிதான் அவன் நினைக்கிறான். ஒருவேளை நாம பேசுறது அதிகப்படியா இருந்தாலும் சக்தி மனசுல உமாவுக்கும் ஒரு இடம் இருக்கு, அது கன்ஃபார்ம். இத புரிஞ்சிக்காம உமா இப்படி பண்றாள. ஒரு வகையில அவ கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரவி மேல இருக்கிற கோவத்தை அவ காட்டுறான்னு அதை ஏத்துக்கலாம். ஆனா சக்தி மேல அது திரும்ப கூடாது. அவன் பாவம் தான் அவளுக்கு தோணணும். அவன் சின்ன பிள்ளை, அவன் என்ன தப்பு செஞ்சான்? அதான் இந்த விஷயம் உமாவுக்கு புரிய மாட்டேங்குதே. டேடே நில்றா, நீ எதுக்கு இங்க வர்ற? நான் சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி என்ன பண்ண போறாங்கற? டேய், நீ எதுக்குடா அவங்க கிட்ட பேசணும்? அப்பா ப்ளீஸ் பா, நீங்களும் என்ன காயப்படுத்தாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேசணும். பேசி என்ன பண்ண போறாங்கற? டேய், ஏற்கனவே சக்தி உன் மேல கோவமா தான் இருக்கான். தேவையில்லாம எதையாவது பேசி இன்னும் அந்த கோவத்தை அதிகப்படுத்தாம போ. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. அட, குற்ற உணர்ச்சி எல்லாம் உனக்கு இருக்கா? பாரு சீதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இவன் வாயில இருந்து வருது. அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்பா நிஜமாவே எனக்கு சக்தியை நினைச்சா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதான் ஏன்? ஏன்னா அவன் எந்த தப்பும் செய்யாதவன், எல்லா தப்பும் என்னோடது. ஆனா அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். ஓஹோ, செய்யாத தப்புக்கு தண்டனை. அப்போ நான் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தனே, அதுக்கு என்னப்பா பேரு? ஏய் சொல்லுடா, அதுக்கு என்ன பேரு? ஊர் உலகம் இன்னைக்கு வரைக்கும் என்ன கொலைகாரன் நினைச்சிட்டு இருக்கு. தணிகாச்சலத்தை கொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நம்புறாங்க. உண்மையா என்ன நடந்துச்சு? அந்த கொலையை செஞ்சது நான் இல்ல, நீ, உங்க அண்ணன், மாமன், மச்சான் எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சீங்க. உங்களை பெத்த பாவத்துக்கு அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். செய்யாத தப்புக்கு அப்ப தண்டனை அனுபவிச்சனே, அப்ப வராத குற்ற உணர்ச்சி இப்ப ஏன் வருது? சொல்லு ராஜா, சொல்லு. பெருசா கேட்க வந்துட்டான். நான் ஜெயில இருக்கும்போது ஐயோ நம்ம செஞ்ச கொலைக்கு அப்பா தண்டனை அனுபவிக்கிறாரு, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்களாடா? சொல்றா, ஒரு வாட்டியாவது என்ன ஜெயில வந்து பாத்தியாடா? இல்லையே. உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. அன்னைக்கு வராத குற்ற உணர்ச்சி இன்னைக்கு மட்டும் எப்படிப்பா வந்துச்சு? ஏய், இத நான் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? கடவுள் ஏதோ ஒரு வழியில உனக்கு புரிய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ் பா, என்ன பழி வாங்குறதுக்கு இது நேரம் இல்ல. நான் அவனை பாத்துக்கிறேனே, ப்ளீஸ் பா. சரிப்பா, பார்க்க முடியாது, நீ கிளம்பு. அதான் சொல்றாருல, கிளம்பு. ஆமா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சக்திகிட்ட கேட்கணும்.
அதுக்கு மட்டுமாவது அவனை கூப்பிடுங்க. ஏய் சக்தி, சக்தி, டேய், டேய். சக்தி. இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன கூப்பிடுற? என்ன பெத்த புள்ள மேல பாசம் நிரம்பி வழியுதோ? அப்பா ப்ளீஸ் பா, ஒண்ணு அவங்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? முதல்ல என்கிட்ட சொல்லு. அம்மா, நான் நிறைய தப்பு செஞ்சிட்டேம்மா. குறிப்பா சக்தி விஷயத்துல எல்லா தப்பும் என்னோடதுதான். இன்னைக்கு அவன் படுற ஒவ்வொரு அவமானமும் கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான். இது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும், சொல்லி மன்னிப்பு கேட்கணுமா? நான் என்ன செஞ்சா அவன் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவான்னு தெரியணும். டேய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ என்ன செஞ்சாலும் அவன் உன்னை ஏத்துக்க மாட்டான். நீ டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. போடா. அம்மா கிளம்புடா. சொன்னா புரியலையா? வெளியில போ. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. டேய் போடா. போறியா இல்லையாடா? போடா. போ. போடா. அப்போ அந்த கொலையை செஞ்சது தாத்தா இல்லையா? அப்பாவும் மத்தவங்களும் தானா? செய்யாத கொலைக்கு தான் தாத்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் அவசரப்பட்டு தப்பு செஞ்சிடுறோம். ஆனா அது பின்னாடி வந்து துரத்தி தாக்குது. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு அவன் கிடந்து கஷ்டப்படுறான். ஏய் சக்தி, ஏய் சக்தி, 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 ஏய் ஏய் சக்தி, ஏய் நில்றா. சக்தி, சக்தி, ஏய் அப்பா பாருடா சக்தி, என்கிட்ட கொஞ்சம் பேசுறா. சக்தி உன் கால்ல வேணாலும் விடுறா. சக்தி என்கிட்ட கொஞ்சம் பேசுறா. கால்ல வேணாலும் விடுறா. சக்தி, சக்தி கொஞ்சம் பேசுறா என்கிட்ட. ரவதி சைலண்டா இரு. சக்தி ப்ளீஸ்ரா, உன் கால்ல வேணாலும் விடுறா. என்ன மன்னிச்சிடுறா. டேய் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணம். டேய் நான் செஞ்ச தப்பு தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. நீ என்னோட சொந்த மகன், நான் பெத்த பிள்ளை. அதை வெளிப்படையா சொல்லிக்க கூட முடியாம இருந்த. சொன்ன பிறகும் உன்னை உரிமையா கொண்டாடி கூட வச்சுக்க முடியல. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. பெத்த மகனோட பேர் என்னன்னு அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்ப நானாதான் இருப்பேன். என்ன ரவதி? தெரியல விடு. டேய் சக்தி, உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது நியாயம்தான். என்ன திட்டு, என்ன அடி அடி அடி, என்ன வேணாலும் பண்ணுடா. ஆனா என் கூட பேசுறா. என்ன அப்பான்னு கூப்பிடலாம் கூட பரவாயில்ல. முன்னாடி கூப்பிடுவியே காட்டு பூனை, அப்படி கூட சொல்லு. ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதடா. எனக்கு புரியுதுடா, உன் கோபத்துல உண்மை இருக்கு. அதெல்லாம் சரிதான். சரி, நான் என்ன செஞ்சா நீ என்ன ஏத்துப்ப? டேய் சக்தி, அது என்னவா இருந்தாலும் சரி, அப்பா பண்ற. அப்படியா?
நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? பண்றேன்டா. நீயும் தாத்தாவும் பேசினதை நான் கேட்டேன். என்ன கேட்ட? அதான் அந்த கொலையை செஞ்சது தாத்தாவே இல்ல. டேய் என்னடா இது பாத்தியா? நீங்க தான் பேசிக்கிட்டீங்களே, அத நான் கேட்டேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். சொல்லுங்க, அந்த கொலையை பண்ணது நீங்க தானே? அப்படின்னா தாத்தா கொலை செய்யாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது தெரிஞ்சும் நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நீ கேட்டல்ல, நீ என்ன செஞ்சா நான் மன்னிப்பேன்னு. நீ தான் அந்த கொலையை செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கோ, அப்போ மன்னிக்கிறேன். என்ன ஒத்துக்கிறீங்களா? டேய் என்னடா இவன் இப்படி சொல்றானேடா? என்ன பாக்குற? நான் உன்னை மன்னிக்கணும்னா அதுக்கு இது மட்டும்தான் வழி. முதல்ல நீ தாத்தாவுக்கு நல்ல மகனா இரு. அப்புறமா நான் உன்னை அப்பாவா ஏத்துக்கணுமா வேணாமான்னு அப்புறமா யோசிக்கிறேன். ஐயோ போச்சு போச்சு. டேய் ராஜா, டேய் என்னடா அவன் வேற கொலையை ஒத்துக்கணும்னு சொல்றான், இவன் வேற வாய் முடிச்சுட்டு அப்படி அமைதியா இருக்கா? ஆமாக்கா, அதான் ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே ஒரு மாதிரியா தாண்டா இருக்கான். அவன் பாட்டுக்கு போய் நிஜமாவே ஏதாவது ஒத்துக்கிட்டானா என்னடா பண்றது? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா, அவனை அப்படியே விட்டுறக்கூடாதுக்கா. நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. எப்படியாச்சும் ரவி கிட்ட பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர பார்க்கணும். ஆனா ஒண்ணுடா, அந்த குட்டி சாத்தனை பாத்தியா எப்படி கரெக்டா சென்டிமெண்டா பேசி லாக் பண்ணிடுச்சு பாரு அவனை. அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளா இருக்கான். சீக்கிரமே ரவி கிட்ட பேசணும். ஐயோ இப்ப வேணா, அப்புறம் பேசுவோம். வா வா வா. பசிக்குதுமா. ஊர் உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் உனக்கு மட்டும் டானு பசி வந்துரும்ல? நிஜமாதாம்மா சொல்றேன், பசிக்குதுமா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பசி வந்தா பொறுத்துக்க. ஏய், எதுக்கு இப்ப குழந்தைகிட்ட எரிஞ்சு விடுற? அவ பசிக்குதுன்னு தானே சொல்றா. என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு அவன் மேல காட்டுற? ஏய் இங்க வா. என்ன நினைக்காம நீ போன உன்னை கொன்னுடுவேன். யார் மேல கோவத்தை காட்டணும், யார் மேல பாசத்தை காட்டணும் தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கு உருப்பிட்டிருப்பேனே. கண்ட கழுத மேலாம் பாசம் வச்சு மதிப்பு வச்சுதானே இப்படி கடந்து சீரழியிற. ஏய், குழந்தை பசிங்கறா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு நிலா, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை யாரும் சொல்லி தர வேண்டாம். அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் நான் பெத்த பிள்ளைக்கு எப்ப சோறு தரணும், எப்ப தண்ணி தரணும்னு எனக்கு தெரியும். அவங்க பெத்த புள்ள வேற எங்கேயாச்சும் இருக்கும், போய் உட்கார்ந்து சரியா கொஞ்சம் சொல்லு, தேவையானதெல்லாம் வாங்கி தர சொல்லு, என்னமோ பண்ணி தொலைய சொல்லு. இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஏய் போட்டே வச்சுக்கோயேன், வாயை மூடு. எப்ப பார்த்தாலும் வாய் பேசிக்கிட்டு, இன்னொரு வாட்டி பேசினா வாயை மூடு. என் புள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் எனக்கு சொல்லி தர தேவையில்ல. வாயை திறந்தாலே ஃப்ராடு பித்தலாட்டம் தான் எல்லாம். பூனை மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பண்றது. உங்க எல்லாருக்கும் 3 வேலையும் வடிச்சு கொண்டு பண்ணி நல்லது கெட்டது செஞ்சு அப்படியே விழுந்து விழுந்து கவனிச்சும் பாரு. அந்த திமிரு ஊர்ல இருக்கிற மத்தவங்க மாதிரியே ஆரம்பத்திலேயே இழுத்து புடிச்சிருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டேன்ல, அதான் இப்ப அப்படியே ரொம்ப ஏறி போச்சு. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே எதையாவது தூக்கி அடிக்கலாமா? மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. விடு விடு. என்னம்மா
பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு மட்டுமா புரியல? என்ன பண்றேன்னு புரியாம தான் பல பேர் ஊருக்குள்ள திரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ வா. எங்கம்மா? பசிக்குதுன்னு சொன்னலடி. சரி நீ இங்கே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏய், தேவையில்லாம யார் கூடயும் பேசுற வேலை வச்சுக்காத. இங்க நிறைய திருட்டு பயலுக சுத்திட்டு இருக்காங்க. ஒழுங்கா இரு, உட்காரு. ரொம்ப தான் பேசுறா. அப்பா நிலா, அப்பா 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 வேணப்பா, அம்மா பார்த்தா திட்டுவாங்கப்பா. அம்மா திட்ட. அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏய், அந்த பக்கம் போய் உட்காரு போ. இந்தா. எனக்கும் பசிக்குது. இந்தா சாப்பிடு. உமா எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன. இந்தாம்மா நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பாடு இல்லை. ஏய், என்ன கிச்சன்ல சாப்பாடே இல்ல? நீ வாழ்ற மானங்கெட்ட பொழப்புக்கு சாப்பாடு தான் ஒரு கேடா? இந்தா புடி. அது எப்படி வெக்கமே இல்லாம இப்படி திங்கி வந்துடுற? ஊர்ல போற வரவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட நாங்க என்ன சத்திரமா வச்சிருக்கேன்? யார்கிட்டமா பேசுற? அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீ சாப்பிடு. வேண்டாம், நீ வா உள்ள போய் சாப்பிடலாம். வா, புடுங்கி தின்னாலும் தின்றுவாங்க. நீ என்ன செஞ்சா நான் மன்னிப்பேன்னு, நீ தான் அந்த கொலையை செஞ்சான்னு உண்மையை ஒத்துக்கோ, அப்போ மன்னிக்கிறேன். நான் கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டா அவன் என்ன அப்பான்னு ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப கூட சக்தி என்ன பழிவாங்கணும்னு நினைக்கல. செஞ்ச தப்ப ஏத்துக்க சொல்றான். தன்னோட அப்பா ஒரு கொலைகாரங்கிறத விட அந்த கொலை பழிய இன்னொருத்தர் மேல போட்டுட்டு சைலண்டா இருக்கிற தப்பு தான் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஒருவேளை நான் உண்மையை ஒத்துக்கிட்டா அவனுக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையும். வாழ்நாள் முழுக்க அவனை குற்ற உணர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவன் கேட்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக இதை செய்யணும். இன்னைக்கு சக்திக்கு தெரிஞ்ச உண்மை நாளைக்கு உமாவுக்கும் நிலாவுக்கும் எல்லாருக்கும் தெரிய போகுது. ரொம்ப காலத்துக்கு இதை மறைச்சு வைக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி நான் உண்மையை ஒத்துக்கிறது தான். டேய் சக்தி, நான் உண்மையை ஒத்துக்கிறேன்டா. இந்த கொலையை செஞ்சது நான் தான் ஒத்துக்கிறேன். இவன் வேற அந்த பையன் அப்படி சொன்னதும் அமைதியா நின்றுட்டு இருந்தான். ஒருவேளை உண்மையை சொல்லிட்டானா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது?
ஹலோ, நான் ஐஷு பேசுறேன். ஏய் ஐஷு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. ஏய் என்னடி, நம்ம சந்திச்சு ஒரு 8 வருஷம் இருக்குமா? ஆ? ஆனா நீ நியூசிலாந்து போனது கூட எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? நான் குரூப்ல அப்டேட் பண்ணனே. குரூப்பா? நீ பாக்கலையா? எந்த குரூப்? நம்ம காலேஜ் குரூப் டி. காலேஜ் குரூப்பா? அப்படி ஒன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏய் என்னலாம் நீங்க யாருமே சேர்த்துக்கவே மாட்டீங்க, போங்க. அடிப்பாவி, அது உனக்கு தெரியாதா? இரு இரு, இல்ல. நான் தான் அட்மின். ஆ. இப்போ உடனே நான் உன்னை சேர்க்கறேன். சரி சரி, ஓகே ஓகே ஓகே, Line வெயிட் இரு. பண்றேன். ஆட் பண்ணிட்டேன்டி. ஏய் இரு, ஒரு நிமிஷம் லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கிறேன். ஏய் ஹைஸ், என்னடி இவ்ளோ குண்டாயிட்ட? ஆமாண்டி. இவ்ளோ பாரு. ஏய் இவரே எனக்கால ஆமா ஆமா. கண்ணாடி எல்லாம் போட்டு என்னடி கிழவி மாதிரி இருக்கா? ஏய் அது இருக்கட்டும்டி. ஆ. முதல்ல நீ ஒரு செல்ஃபி எடுத்து குரூப்ல போடு. அதானே. உன்னை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். பாரு, நல்ல வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ். இப்பவே அனுப்புறேன். கால் கட் பண்ணு. சரிடி. அனுப்புறேன். இரு வரேன். இல்ல